அழகான அம்மா. இது ஒரு ரஷ்ய கதை. அந்த காலத்தில் ஒரு மரப்பொந்தில் ஒரு ஆந்தை இருந்துச்சான். அந்த ஆந்தைக்கு ஒரு ஆந்தை குஞ்சு இருந்துச்சு. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ரொம்ப பாசமாக அந்த பொந்தில் வாழ்ந்து வந்துச்சான். ஆந்தை அம்மா தினமும் தன் குஞ்சுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லும். எந்தெந்த விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும், எது எதெல்லாம் செய்யக்கூடாது, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, இப்படி பல விஷயங்களை பற்றி அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கும். எதை முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணுமோ அதை திருப்பி திருப்பி சொல்லும். என் குஞ்சே, எந்த காரணத்தை கொண்டும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை மறந்துடாத. ஆந்தைகளான நமக்கு இரவில்தான் கண் தெரியும். அதனால் நீ பகல் நேரத்தில் வெளியே போகாத. அப்படி நீ போனாக்க சூரியன் உன் கண்ணை குத்தி குருடாக்கிடுவான். பிறகு உன்னால் இந்த கூட்டுக்கோ எங்கிட்டையோ திரும்பி வர முடியாது. தினமும் ஆந்தை குஞ்சு தன் அம்மா சொல்கிறதையெல்லாம் சமத்தாக கேட்டுக்கும். ஆனாலும் அம்மா இதை திரும்ப திரும்ப சொல்லும்போது ஆந்தை குஞ்சுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. பகல் நேரத்தில் ஒரு முறையிலாவது வெளியில் போய் பார்த்து வந்தா என்ன? நான் தனியாக வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அம்மா இப்படிலாம் சொல்லியிருக்கலாம். தவிர அதை எந்த ஆபத்து ஏற்பட போகுது? சூரியன் கண்ணை குத்திடும் என்று அம்மா சொல்கிறதும் பொய்யா தான் இருக்கணும். சொல் பேச்சு கேட்காத ஆந்தை குஞ்சுகளின் கண்களை குத்துறது தான் சூரியனின் வேலையா என்ன? ஒரு நாள் ஆந்தை அம்மா கூட்டில் இல்லாத நேரம் பார்த்து ஆந்தை குஞ்சு பகல் பயணத்துக்கு ரெடியானது. அது கண்களை இருக்க மூடிக்கிட்டு வெளியே பறந்தது. ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் பறந்த பிறகு அது ஒரு இடத்துல உட்காந்துச்சு. எது வந்தாலும் வரட்டும்னு கண்ணை திறந்து பார்த்துச்சு. ஆந்தை குஞ்சு பதறி போய்விட்டது. சுற்றிலும் ஒரே இருட்டு. ஆனால் வெயில் சுட்டு கொளுத்துது. கடவுளே, அம்மா சொன்னது போல் சூரியன் என் கண்களை குத்தி குருடாக்கி இருக்குமா? இனி இங்கிருந்து எப்படி கூட்டுக்கு திரும்பி போகிறது? மரமும் கூடும் எங்கன்னு தெரியலையே. அம்மா பாவம் என்னை காணாமல் ரொம்ப கவலையோடு இருப்பாங்களே. அம்மா சொன்னதை கேட்காம பகலில் வெளியில் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆந்தை குஞ்சு துயரமடைந்தது. அது சத்தமாக அழுதது. அந்த வழியாக வந்த வெள்ளை கொக்கு ஒன்று அந்த அழுகுரலை கேட்டது. ஆந்தை குஞ்சு தான் அழுதுன்னு என்று தெரிஞ்சு கொக்குக்கு ரொம்ப இரக்கம் வந்துச்சு. ஆந்தை குஞ்சு பக்கத்தில் வந்து கேட்டது, ஆந்தை குஞ்சே, நீ ஏன் இங்கே தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? தங்கிட்ட பேசுகிறது யாருன்னு அந்த ஆந்தை குஞ்சுக்கு தெரியல. ஆனால் அந்த குரலோட சாஃப்டாக மென்மையாக பேசுகிறத வச்சு வந்திருப்பது ஃப்ரெண்டு தான், எதிரி இல்லை அப்படின்னு புரிஞ்சிருந்தது. ஆந்தை குஞ்சு தேம்பி அழுதபடியே எல்லா விஷயத்தையும் கொக்கிடம் சொன்னது. எல்லாவற்றையும் கேட்ட பிறகு கொக்கு சொன்னது, உன் அம்மா சொன்னதை கேட்காததால் தான் உனக்கு இந்த நிலைமை வந்தது. சரி, போனதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? இருக்கட்டும், நான் உனக்கு இப்போ எப்படி உதவி செய்கிறது? நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம், என்னை அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டு விட்டால் போதும் என்று ஆந்தை குஞ்சு சொன்னது. எனக்கு உன் அம்மாவை தெரியாதே, உன் கூடு எங்கே இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது, அப்புறம் என்ன செய்கிறது? அதுக்கு என்ன, எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன், அது போதாதா? அது போதும். நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான பறவை எங்கள் அம்மா தான். என் அம்மாவோட கண்கள் அப்படியே அன்பு கொற்ற கண்கள். என் அம்மாவோட சிறகுகள் ரொம்ப மென்மையாக இருக்கும். அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்திருக்கும்போது இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு தோணும். எங்கள் அம்மாவுடைய இதயம் ரொம்ப அன்பு நிறைந்த இதயம். ஆந்தை குஞ்சு சொல்லிக்கிட்டே போச்சு. அதன் பிறகு வெள்ளை கொக்கு வியப்புடன் சொன்னது, உன் அம்மா அவ்வளவு அழகா? சரி,
நீ என் முதுகில் ஏறி உட்காந்துக்கோ, நாம் உன் அம்மாவை தேடி போகலாம். கொக்கு ஆந்தை குஞ்சை தன் முதுகில் வைத்து கொண்டு பறக்கத் தொடங்கியது. வழியில் கொக்கு ஒரு அழகான மயிலை பார்த்தது. அப்போது கொக்கு ஆந்தை குஞ்சிடம் கேட்டது, இதோ இவ்வளோ அழகாக தோகையோடு ஒரு மயில் நிற்கிறதே, உன் அம்மா இதுதானா? இல்லை இல்லை, எங்கள் அம்மா மயிலை விட அழகாக இருப்பாங்க, ஆந்தை குஞ்சு சொன்னது. வழியில் பார்த்த பச்சை கிளியை பற்றியும் பஞ்சவர்ண கிளியை பற்றியும் குருவியை பற்றியும் கொக்கு விவரமாக சொல்லிச்சு. அதையெல்லாம் விட அம்மா தான் அழகு என்று ஆந்தை குஞ்சு உறுதியாக சொல்லிச்சு. சரின்னு கொக்கு இன்னும் மேலே மேலே பறந்து போச்சு. அப்போது பக்கத்தில் ஏதோ மரத்திலிருந்து அழுது கொண்டிருந்த ஆந்தை அம்மாவோட குரல் ஆந்தை குஞ்சின் காதில் விழுந்தது. பட்டென்று ஆந்தை குஞ்சு உறக்க சொன்னது, அதோ எங்கள் அம்மா குரல் கேட்குது. அந்த கொக்கு குரல் வந்த திசையில் பறந்து ஆந்தை அம்மா அருகில் போய் நின்றது. தன் குஞ்சை பார்த்த மகிழ்ச்சியில் இறக்கைகளை படபடன்னு அடிச்சுக்கிட்டு ஆந்தை அம்மா குஞ்சின் மேல் அழகால் உரசி குரல் இடற கேட்டது, நீ எங்கே போயிருந்தாய் செல்லமே, உன்னை காணாமல் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆந்தை குஞ்சை பத்திரமாக அதன் அம்மாவிடம் ஒப்படைத்தது கொக்கு. அது திரும்பி வரும்போது இப்படி நினைத்தது, ஆந்தை குஞ்சு சொன்ன அந்த மிகவும் அழகான அம்மா இந்த ஆந்தை தானா? சரிதான், எந்த குழந்தைக்கும் தன் அம்மாவை தவிர வேறு யார் பேரழகாக இருக்க முடியும்?